எல்லாருக்கும் வணக்கம். நைட் சாப்பாடு சாப்பிட்டுன்னு நினைக்கேன். நைட் சாப்பாடு சாப்பிட்டா திருந்தது மாதிரி நீங்களும் செய்யுங்க. ஒன்று நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு டிஎம்கேன்னா தெரியும்னு நினைக்கேன், மு.க. ஸ்டாலின். அதே மாதிரி ஏடிஎம்கேலையும் எடப்பாடி, அவங்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எடப்பாடி கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு நான் முதலமைச்சராக இருக்கணுங்கிற ஒரு வீம்பு இருக்குது அவருக்கு. அது எனக்கு பிடிக்கலை. நம்ம நம்ம மக்களை காப்பாற்றணும்னா யாராக இருந்தாலும் நீ வாயா, நம்ம மக்களை காப்பாற்றுவோம் அப்படி தான் சொல்லணும். நான் முதலமைச்சர், நான் தான் கில்லு அப்படிங்கிறது மாதிரி அவர் நினைக்காரு. மு.க. ஸ்டாலின் நினைக்கிறான், எப்படியாவது நான் தமிழ்நாட்டை சுரண்டி நான் கடன் வச்சுட்டு போயிடுவேங்க. எடப்பாடி வச்சுட்டு போனது 4 லட்சம் கோடி, ஸ்டாலின் வைக்கிறது 11 லட்சம் கோடி நமக்கு கடன். நீங்களே பார்த்துக்கோங்க. அவன் 2000 கொடுக்கான், 1000 கொடுக்கான், கோட்ரு கொடுக்கான், பிரியாணி கொடுக்கான். அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை பேசுகிறா, எங்கள் தலைவர் ஸ்டாலின் எங்களுக்கு அரசியல் கண்டார ஓலி மகளே, கண்டார ஓத்த தேவடியா மகளே, எவ்வளோ கடன் நம்ம தலைமையில் வைக்கணும்னு உனக்கு தெரியுதா? நான் இப்போ அசிங்கமாக பேசுகிறோம்னு நீ தப்பாக நினச்சிக்கிடாத. நீ எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், நீ எனக்கு பிரிப்பஸ் விட வேண்டாம். பிரிப்பஸ் தேவையில்லை, மகளிருக்கு 1000 தேவையில்லை. என்னுடைய வேலையை எனக்கு கொடு, நான் உழைக்கிறேன். அந்த உழைப்பில் நான் உனக்கு சம்பாதிக்கிறேன். நம்ம நாட்டை கடன் இல்லாமல் கொண்டு போவோம். இதுதான் ஒரு நாணயம். உனக்கு 1000 கொடுக்காமனா நீ உனக்கு 1000 கொடுக்காம என்னென்னு தெரியுமா? இடையில ஒரு பைபாஸில் ஒரு லாரி வருது, அதை ஒரு பெண்மணி மறிக்கிறா, எனக்கு 200 கொடுத்துரு, நீ என் கூட படுத்துக்கோங்க. அதுக்கு சமானம். நான் பச்சையாக பேச விரும்பலை. அதுக்கு சமானம். நம்ம நாட்டை அடமானம் வைக்கிறதுக்கு அதுக்கு சமானம். லாரிகள் நேரம் வருது, லாரி லைனில் வருது. அதில் பெண்கள், சில கஷ்டப்பட்ட பெண்கள், வயிற்றுக்கு பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்காளுங்க. அது இருக்கிறாளுங்க. ஆகும்போது அது சொல்கிறாளுங்க, எனக்கு ஒரு 200 கொடு, என் கூட இருந்து. அதுதான் கஷ்டத்துக்கு தாமமானது. இது நம்ம நாட்டை அடமானம் வைக்கிறதுக்கு சமமானது. நம்ம நாட்டில் எவ்வளோ சம்பாத்தியம் இருக்குன்னு தெரியுமா? எவ்வளோ வருமானம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளோ வரி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? ஒரு செகண்டில் அவன் உனக்கு ஓசியை கொடுத்துட்டு போய் அவன் அடிச்சிட்டு போயிடுறான், தெரியுமா? ஒவ்வொருத்தனுக்கும் இன்றைக்கி 4.5 வருஷம் ஆண்டிருக்கான் அவன் அமைச்சர்கள்லாம். ஒவ்வொருத்தனும் 40,000 கோடிக்கு கீழே அவன் சம்பாதிக்காமல் இல்லை, கிடையாது. எல்லாவனும் 40,000 கோடிக்கு அவன் சம்பாதிச்சு வச்சுட்டான் அவன் தலைமுறத்துக்கு. நீ என்ன செஞ்சிடுவ? 200 ரூபாயை வாங்கிட்டு, மாதம் 1000 ரூபாயை வாங்கிட்டு, ஒரு பசு பிரித்து தரேன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. பார்த்தா நீங்கள் பெண்கள் சாவகாசமாக போயிட்டீங்க அப்படின்னா, ஆண்கள் நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்படணும், பார்த்துக்கோங்க. இல்லை நாங்கள் நாடுகளும் சாகத்தான் செய்யணும்.